Hi dears, welcome back to the channel. Diploma courses இருக்கக்கூடிய one of the best courses தான் diploma in nursing, otherwise GNM சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன எலிஜிபிள் இருக்கணும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், லாஸ்ட் இயர்ல எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு, ஸோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க, பட் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு, ஸோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். பிகாஸ் எந்த அளவுக்கு பிஎஸ்சி கோர்சஸ்க்கு வேகன்சி இருக்கோ அதே அளவுக்கு டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ்க்கு வேகன்சி அதிகமா இருக்கு. அதே டைம்ல படிச்சு முடிச்சதும் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். சேலரி ஈக்குவல் டு பிஎஸ்சி அளவு கிடைக்குது. ஸோ இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ், அதர்வைஸ் ஜிஎன்எம் சொல்லுவாங்க, அதாவது ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நீங்க 3 இயர் படிப்பீங்க, பிளஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். டிப்ளமோ கோர்சஸ்ல அதர் கோர்சஸ் எல்லா கோர்சஸுமே ஒன்லி 2 இயர்ஸ் தான் இருக்கும். பட் டிப்ளமோ நர்சிங் கோர்சஸ் நீங்க 3 இயர் படிக்கிறீங்க. ஸோ இந்த கோர்சஸ் நீங்க அப்ளை பண்றது கம்பல்சரியா நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒகேஷனல் நர்சிங் அண்ட் அதர் குரூப் அப்ளை பண்ண முடியும், சயின்ஸ் குரூப் அப்ளை பண்ண முடியும், மேக்ஸ் குரூப் அப்ளை பண்ண முடியும். ஸோ கேட்டகரி வைஸா டிவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இப்போ சப்போஸ் நீங்க சயின்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கணும், இதுவே ஒகேஷனல் நர்சிங்னா இவ்வளவு கட் ஆஃப் ரேஞ்ச், அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சயின்ஸ் குரூப் பொறுத்தளவு 11,168 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. பட் சீட் 1418 ஸ்டூடெண்ட்ஸ் சீட் கிடைச்சிருக்கு. ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 91.5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுவே லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 47 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் வொகேஷனல் நர்சிங் பொறுத்தளவு 509 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ்ல 378 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 91ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 56.25 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் அதர் குரூப் பொறுத்தளவு 796 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. பட் 201 ஸ்டூடெண்ட்ஸ் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 98.50ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 70 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரிதான் இந்த இயர் இருக்கும். ஸோ இந்த இயர் கட் ஆஃப் ரேஞ்ச் இன்னும் குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. டிப்ளமோ இன் நர்சிங் பொறுத்தளவு எந்த அளவுக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு வேகன்சி இருக்கோ அதே அளவுக்கு டிப்ளமோ நர்சிங் கோர்சஸ்க்கு வேகன்சி இருக்கு. ஸோ ஹை டிமாண்ட் இருக்கு. படிச்சதுமே உங்களுக்கு சேலரியும் அதிகமா கிடைக்கும் அண்ட் வேகன்சி அதிகமா இருக்கு. பிகாஸ் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கிறதுனால எங்க போனாலும் ஸ்டாஃப் நர்ஸோட எண்ணிக்கை அதிகமா தேவைப்படும். ஸோ நீங்க அதர் கோர்சஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம். இதுவே நர்சிங் படிச்சீங்கன்னா வேகன்சி அதிகமா இருக்கு. பிகாஸ் ஹாஸ்பிட்டல்ல எந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு பேஷண்ட்டை கேர் பண்றது எப்பவுமே நர்சஸ் தான். ஸோ அதனால நர்சஸோட வேகன்சி அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் எல்லாருக்குமே படிச்சு முடிச்சது எந்த கோர்சஸ்க்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா எப்பவுமே நர்சிங் தான். நர்சிங்கை கம்பேர் பண்ணும்போது அது நீங்க பிஎஸ்சி படிச்சாலும் வேகன்சி இருக்கும். அண்ட் அதே டைம் நீங்க ஜிஎன்எம் படிச்சாலும் உங்களுக்கு வேகன்சி இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய பிளேஸ்லயே டிஸ்ட்ரிக்ட்லயே வேலை பார்க்கும்போது சேலரி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதுவே சிட்டிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது அதிகமான சேலரியும் கிடைக்கும். ஸோ பிஎஸ்சி கோர்சஸ்க்கும் டிப்ளமோ நர்சிங்க்கும் 2000 3000 மட்டும்தான் சேலரி சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அதர்வைஸ் நான் பிஎஸ்சி அளவுக்கு சேலரி வாங்கணும் அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ஜிஎன்எம் முடிச்சதுமே ஸோ ஹையர் கோர்சஸா போஸ்ட் பிஎஸ்சி 2 இயர் படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சேம் பிஎஸ்சி அளவுக்கு உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. பட் என்னால பிஎஸ்சி எல்லாம் படிக்க முடியாது, போஸ்ட் பிஎஸ்சி படிக்க எனக்கு வசதி இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்க நினைச்சாலும் ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜிஎன்எம்ல அதாவது டிப்ளமோ நர்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர் 3 இயர் 5 இயர் 6 இயர் ஸோ இந்த மாதிரி அதிகரிக்கும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். ஸோ எப்பவுமே பேராமெடிக்கல எல்லாருக்குமே சேலரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி தராங்க. ஸோ நீங்க டிப்ளமோ படிச்சாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும்போது ஸோ நீங்க அதிகமான சேலரி வாங்குற சான்சஸ் அதிகமே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி கோர்சஸ் கட் ஆஃப் ரேஞ்ச் செப்பரேட்டா கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் டிப்ளமோ கோர்சஸ்க்கு நீங்க கட் ஆஃப் கால்குலேட் பண்றது டிஃப்ரெண்ட். ஸோ அதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கமெண்ட்ல பின்பற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ்ல பிரைவேட்ல ஸ்ட்ரைட்டா அட்மிஷன் போட்டு படிக்க ட்ரை பண்ணுங்க.
அண்ட் டிப்ளமோ நர்சிங் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ஒன்ஸ் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த டைம் அவங்களுக்கு நடக்கும்போதே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து பிஎஸ்சி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆன்கோயிங்காக இருக்குது. ஸோ அது க்ளோஸ் ஆனதும் நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.